இது தெரிஞ்சால் போதும் அப்ளிகேஷனில் மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஸ்டாக் அண்ட் ஹீப்னு ரெண்டு பார்ட் இருக்கும். ஸ்டாக்கில் இன்டீஜர், ஃப்ளோட், பூலியனுங்கிற ஸ்மால் டேட்டா டைப் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங்கு, கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இப்போ வந்து டேட்டா உனக்கு கிரியேட் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாக்லேருந்து ஒரு பாயிண்டர் ஹீப்புக்கு வரும். ஸோ ஸ்டாக்லேருந்து வர டேட்டா ஹீப்பில் வந்து பாயிண்ட் அவுட் ஆகிறதால நம்மளால் டேட்டா ஈஸியாக ஃபெச் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டாக்கில் டேட்டா ஃபெச்சிங் ரொம்ப ஃபாஸ்ட்டு, ஹீப்பில் ரொம்ப ஸ்லோ. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்கில் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு அதை பாயிண்டர் மூலியமாக கொண்டு வருவாங்க. இப்போது ஸ்டாக்கில் வந்து டேட்டா டிலீட் ஆயிருச்சு, இல்லை அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிருச்சுன்னா ஸ்டாக்கில் இருக்கிற டேட்டா டிலீட் ஆயிடும். ஆனால் ஹீப்பில் டேட்டா டிலீட் ஆகாது. அதுக்கு தான் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது கார்பேஜ் கலெக்ஷனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் இல்லாத டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்